முதலமைச்சர் ஜெயலலிதாவை சந்திக்க முடியவில்லை என்று மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் சமீபத்தில் கூறிய குற்றச்சாட்டும் உதய் மின் திட்டத்தில் தமிழகம் மற்றும் இணையவில்லை என்று அவர் கூறியதும் பொய்யானது என்பது தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் அம்பலமாகியுள்ளது. அண்மையில் டெல்லியில் பேசிய மத்திய மின்சாரத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் உதய் மின் திட்டம் குறித்து தமிழக முதலமைச்சருடன் பேச பலமுறை முயற்சி எடுத்தும் அவருக்கு கடிதம் எழுதியும் சந்திக்க முடியவில்லை என குற்றம் சாட்டியிருந்தார். இந்நிலையில் காஞ்சிபுரத்தை சேர்ந்த தீபக் என்பவர் இது தொடர்பான கடிதம் மற்றும் தொலைபேசி அழைப்பு விவரங்களை வழங்குமாறு தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் கேட்டிருந்தார். மேலும் முதலமைச்சர் ஜெயலலிதாவை சந்திக்க எத்தனை முறை அனுமதி கேட்கப்பட்டிருப்பது என்ற தகவலையும் தீபக் கோரியிருந்தார். அதற்கு மத்திய மின்சாரத்துறை அனுப்பியுள்ள பதிலில் அது தொடர்பாக எந்த தகவலும் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் உதய் மின் திட்டத்தில் தமிழகம் மற்றும் இணையவில்லை என்று அமைச்சர் பியூஷ் கோயல் கூறிய தகவலும் பொய் என்பது தெரிய வந்துள்ளது. இந்த திட்டத்தில் தமிழகம், கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா உட்பட மொத்தம் 14 மாநிலங்கள் இணையவில்லை என்கிற தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க முடியாத கோபத்தில் பியூஷ் கோயல் உள்ளிட்ட மத்திய அமைச்சர்கள் முதலமைச்சர் ஜெயலலிதா மீது குற்றம் சாட்டுவதாக அதிமுக தரப்பில் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் கேட்கப்பட்ட கேள்விக்கு அளிக்கப்பட்ட பதில் மூலம் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பொய்யான குற்றச்சாட்டுகளை கூறியிருப்பது அம்பலமாகியுள்ளது.